வெல்கம் டு மை சேனல் உஷா ஜிகேஎம் ஸ்டுடியோ. டெம்பிள் vlog சீரீஸ் 1ல் நம்ம அசம் குவஹாத்தியில் இருக்கக்கூடிய காமாக்கியா டெம்பிளை பற்றி பார்த்தோம். அதனுடைய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ டெம்பிள் vlog சீரீஸ் 2ல் எந்த கோயிலை பற்றி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, தியான் ஹாக் கெங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைனீஸ் டெம்பிள். இது சிங்கப்பூரில் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக சீன கடல் தெய்வமான மசுவை வழிபடும் ஒரு முக்கிய கோவிலாக கருதப்படுகிறது. இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா 1973ஆம் ஆண்டு முக்கிய தேசிய நினைவு சின்னமாக அறியப்பட்டது. இந்த கோவில் மிகுந்த ஒரு பழமையான வரலாறை கொண்டிருக்கு. அதே மாதிரி கலாச்சாரத்தை பின்பற்றும் ஒரு கோவிலாகும். யுனெஸ்கோவோட கலாச்சார விருது இந்த கோவிலுக்கு கிடைச்சிருக்கு. இங்கே வழிபடும் முறையே ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. இங்கே விதவிதமான கேண்டில்ஸ் அழகாக டெக்கரேட்டடாக கிடைக்கிது. அதை ஏற்றி வச்சு மண்டிட்டு புத்தருக்கு முன்னாடி வணங்கி அவங்க அந்த கோவிலில் இருக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றுறாங்க. ரொம்ப அமைதியான ஒரு கோவில் தான். அதே மாதிரி ரொம்ப டெக்கரேட்டிவாக இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய மோட்டிவ்ஸோடு இருந்தது. முக்கியமாக சொல்லணுன்னா இந்த பெயிண்டிங் அந்த வாலில் நுழைஞ்ச உடனே அந்த ஹாலில் இருக்குது. நல்ல ஒரு சைனீஸ் பெயிண்டிங். அந்த ஃப்ளவர்ஸும் பார்க்குறதுக்கு ரொம்ப வைப்ரண்ட்டாக இருந்தது. விதவிதமான புத்தர் சிலைகளை நம்ம இங்கே பார்க்கலாம். ஒன்றுக்குமே நிறைய பெயர்கள் இருக்குது. இப்போ நான் முக்கியமான சிலவற்றை மட்டும் நான் இதில் குறிப்பிடுறேன். இதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது ஆகாஷ கற்ப போதிசத்வா. இது புத்தருடைய ஒரு வகையை சார்ந்தவர். என்ன அப்படின்னா, இவங்களோட நம்பிக்கை என்ன அப்படின்னா, இவர் முக்கியமாக கருணை உள்ளம் கொண்ட மக்களுக்கு நன்மை செய்வதற்காக தோன்றியிருப்பதாக அவங்க கருதுகிறாங்க. அதே சமயத்தில் என்ன அப்படின்னா, எதிர்மறை கர்மாக்களை இவர் சுத்தப்படுத்துவதாகவும் அறியப்பட்டு ஒரு முக்கிய தெய்வமாக அங்கு வணங்கப்படுகிறார். வஜ்ராயன புத்திசத்தில் 3 போதிசத்துவர்கள் அறியப்படுறாங்க. அவங்க யார் அப்படின்னா, அவலோகிதேஸ்வரா, மஞ்சுஸ்ரீ மற்றும் மகாஸ்தம பிராப்த போதிசத்துவர். இந்த 3 பேருக்குமே இங்கே சிலைகள் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். பின்புறம் இருக்கக்கூடிய அந்த ப்ரேயர் ஹாலில் தான் இந்த விதவிதமான புத்தர் சிலைகளை நம்ம பார்க்க முடியும். எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக டெக்கரேட்டிவாக இருந்தது. நிறைய குட்டி அங்கே சிலைகளை வச்சுருந்தாங்க. இது எப்படி தான் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்டில் வச்சுருந்தாங்க. இதில் இன்னொன்று முக்கியமாக இவங்க வழிபடக்கூடிய தெய்வங்களை வைரோகண புத்தரும் அகல வித்யாராஜா இவங்க 2 பேருமே ஞானத்தின் அடையாளமாக கருதப்பட்டு இந்த கோவிலை வழிபாடு செய்யப்படுறாங்க. உள்ளே இருக்கக்கூடிய ப்ரேயர் ஹால் அவ்வளோ அழகாக இருக்குது. அதனுடைய ஃபுல் வியூ உங்களுக்கு இப்போ காட்டுறேன், பாருங்கள். அந்த ப்ரேயர் ஹால் முழுவதுமே நிறைய டேபிள் நல்ல ஒரு டெக்கரேட் பண்ணி நீட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அங்கே நின்று அவங்க பிரார்த்தனை பண்ணுவாங்க போல். பெரும்பாலும் ஒரு பெரிய கூட்டு பிரார்த்தனை அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மெயின் ஹாலை அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸை பொறுத்த வரைக்கும் பக்கவாட்டு சுவர், அதுக்கப்புறமா ரூஃபு, எல்லா இடங்களுமே ரொம்ப டெக்கரேட்டிவாக இருந்தது. பெரும்பாலும் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோனு, அதுக்கப்புறமா வுட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரெட் கலரும் ஒரு கோல்டு ஃபினிஷு, மெரூன் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நிறைய பண்ணியிருந்தாங்க. நிறைய டெக்கரேட்டிவ் டைல்ஸுமே அவங்கங்க யூஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த கோவில் முழுவதுமே ரொம்ப அலங்காரமாக இருந்தது அப்படின்றது சொன்னால் மிகையாகாது. பொதுவாக பார்த்திங்கன்னா அஷ்டமங்கல சின்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 விதமான மங்கள சின்னங்கள் ஹிந்துவிசம், புத்திசம், ஜெயினிசம் போன்ற எல்லா மதங்களிலும் இருக்குது. நம்ம ஹிந்துவிசத்தில் எப்படி சங்கு, ஸ்ரீவத்சம், அப்புறமா துளசி, இதெல்லாம் சாலக்கிராமம், இதெல்லாம் நம்ம ரொம்ப புனிதமானதாக கருதுகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புத்திசம்லேயும் ஒரு 8 விதமான மங்கள சின்னங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா ஸ்ரீவத்சம், தாமரை, துவஜம், குடை, பொற்குடம், தங்கமீன் ஜோடி, சங்கு, தர்மச்சக்கரம். இதெல்லாம் எதை குறிக்கிறது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்கலாம். முதலில் சங்கு எதை குறிக்கிறது அப்படின்னா, சீடர்களை அறியாமை என்னும் இருளில் இருந்து தட்டி எழுப்பும் ஒரு ஒளியை குறிப்பதே இந்த சங்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா தங்கமீன் ஜோடி என்ன அப்படின்னா, அச்சமற்ற நிலையில் ஆபத்தில்லாமல் உள்ள உயிரினங்களின் மங்களத்தன்மையை குறிக்கிறது. அடுத்தது தாமரை புத்திசம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு மங்கள சின்னம். அது பெயிண்டிங் ஃபார்ம்லேயே அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் ஸ்கல்ப்சர்லேயும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. இது என்ன அப்படின்னா, தாமரை தூய்மை மற்றும் திரவ நிலையை குறிக்கிறது. தாமரையோட வேர்கள் சேற்றிலிருந்து அழுக்காக இருந்தாலும் தாமரை பூவானது அந்த சேரோட கனெக்ட் ஆகாமல் மேலே தனியாக நின்று
அந்த நீரின் மட்டத்திற்கு மேலே இருந்து அது வந்து தூய்மை நிலையை காட்டுகிறது. அப்போ என்ன அப்படின்னா டிட்டாச்மெண்ட், அதாவது இந்த அஞ்ஞான வாழ்க்கையில் இருளிலிருந்து அகற்றி மெய்ஞானத்தை அடையக்கூடிய ஒரு தத்துவ விளக்கமாக தாமரை மலரானது பார்க்கப்படுகிறது. இதுவே திறவு நிலையின் அடையாளமாகவும் கொள்ளப்பட்டு அது அங்கே கணக்கிடப்படுகிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொற்குடம் வந்து புத்தரின் போதனைகளை கற்பிக்கும் தன்மையை உணர்த்துகிறது. தர்ம சக்கரம் வந்து புத்தரின் தர்ம போதனையை குறிக்கிறது. அதே மாதிரி இந்த துவஜா பார்த்திங்க அப்படின்னா வெற்றியின் சின்னத்தை குறிக்கும் ஒரு சின்னமாக அமைந்துள்ளது. புத்தரின் வெற்றியை இது காட்டுகிறது. பராசோல்ங்கிறது வந்து பாதுகாக்கும் தன்மையை குறிக்கிறது. ஸ்ரீவத்சம்ங்கிறது எப்படி விஷ்ணுவோட மார்பில் ஹிந்துவிசமில் வந்து ஸ்ரீவத்சம்ங்கிறது இருக்கோ அதே போல் கௌதம புத்தருக்கும் அந்த ஸ்ரீவத்சம்ங்கிறது இருந்தது அப்படின்னு கருதப்பட்டு அது ஒரு மங்கள சின்னமாக வணங்கப்பட்டு வருகிறது. பொதுவாக பார்த்திங்கன்னா கோவில் முழுவதும் டிராகனோட உருவங்கள், அப்புறமா அந்த ஃபீனிக்ஸை, தாமரை மலர், அப்புறம் பீகாக், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய ஒரு இன்ட்ரிகேட் கார்விங்கோட ரொம்ப ஒரு அழகான வடிவமைப்போட கோவில் முழுவதுமே வந்து அங்கே வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. புத்தரின் சின்னமான ஸ்வஸ்திகாவும் வந்து அங்கங்கே வந்து கார் பண்ணி அழகாக வச்சுருக்கிறாங்க. அந்த பக்கவாட்டு சுவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பெயிண்டிங் வந்து கண்களுக்கு ரொம்ப ரம்மியமாக இருந்தது, ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் இருந்தது. இங்கே வணங்கப்படக்கூடிய புத்தரில் வந்து முக்கியமானவர் வந்து அமிதாபா புத்தர். இந்த அமிதாபா புத்தர் வந்து எதன் அடையாளமாக அவங்க கருதுகிறாங்க அப்படின்னா திறமையான மனிதர்களை ஈர்த்து அவங்களுடைய விருப்பங்களை இவர் நிறைவேற்றுகிறார் எனவும், அப்புறமா எல்லையற்ற பேரின்பத்தை மக்களுக்கு அளிக்கிறார் அப்படிங்கிற காரணத்தோடையும் இந்த புத்தர் வழிபாடானது இங்கே ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது. வழிபாடுக்கு தேவையான மங்கள பொருட்கள் எல்லாமே அங்கேயே கிடைக்கிது. அதை அவங்க வந்து அங்கே வாங்கி புத்தருக்கு வந்து அந்த ஊதுபத்தி, சூடம் அதெல்லாம் ஏற்றி அவங்க வந்து வழிபாடு செய்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் அந்த வந்து மசு அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் தெய்வம். இது போனோடனே இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸில் இருக்குது. செகண்ட் ஒரு ஹாலு, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ப்ரேயர் ஹால் இருக்குது. இதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறையா சேல்ஸ் பண்ணுறாங்க. அதாவது மங்கள சின்னங்கள், அந்த புத்தருடைய அடையாள சின்னங்கள் இதெல்லாமே வந்து நிறையா இங்கே விற்கிறாங்க. இது முடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு மெடிடேஷன் ஹால் இருக்குது. அங்கே போய் நீங்கள் உட்காந்து மெடிடேஷன் நீங்கள் பண்ணலாம். அதுக்கும் மேலே உள்ள ஃப்ளோரில் வந்து ஃபுட்டு கிடைக்கிது. இந்த ஃபுட்டு வந்து ரொம்பவே கம்மியான விலையில் நல்ல ஒரு பக்கா வெஜிடேரியன் ஃபுட்டு. இது கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இந்த விலாகில் வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கிறது தியான் ஹாக்கிங் அப்படிங்கிற சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள் தான். ஸோ சிங்கப்பூர் போனால் இந்த டெம்பிளை மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். இந்த விலாக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு டெம்பிள் விலாக் சீரீஸில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.